12th accountancy second chapter ஓட second sum இதில் வந்து second example sum from the following particulars Trichy Educational Society prepare receipts and payment account for the year ended 31st December 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நமக்கு தந்திருக்காங்க. இதை வச்சு இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஹெட்டிங் வந்து இந்த புக் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் இயர் எண்டட் 31st December 2019 அப்படின்னு போட்டுக்கிடுவோம். இந்த பக்கம் டிஆர் போட்டுக்கிடணும், இங்கே சிஆர் போட்டுக்கிடணும். காலத்து ஹெட்டிங் வந்து ரிசிப்ட்ஸு அமௌண்ட் இங்கே வந்து பேமெண்ட் அமௌண்ட் போட்டுக்கிடணும். இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அஸ் ஆன் 1/1/2018 தந்திருக்காங்க ஒரு 20,000. இதை நம்ம வந்து கேஷ் பேலன்ஸுன்னு சொல்லும்போது காசு நம்ம கையில் இருக்குது. அப்போ கேஷ் நம்ம கையில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். ரிசிப்ட் சைடு டு பேலன்ஸ் ப்ராடவுன் கேஷ் பேலன்ஸுன்னு போடணும். எப்போவுமே ஸ்டார்டிங் ஓப்பனிங் எழுதும்போது டு பேலன்ஸ் ப்ராடவுன் போட்டு தான் நம்ம எழுதணும். அதனால் நம்ம கேஷ் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராடவுன் சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மேடுன்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அப்படின்னா நம்ம புதுசாக ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருக்கோம், முதலீடு பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம சொத்து வாங்கியிருக்கோம்னு சொல்லும்போது கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கும். அப்போ இதை வந்து நம்ம பேமெண்ட் சைடு எழுதணும். இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பேமெண்ட் சைடு 80,000 நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹானோரரியம் பெய்டு 3,000 இருக்குது. பெய்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கு. அப்போ இதுவும் நமக்கு பேமெண்ட் சைடு தான். பை ஹானோரரியம் பெய்டு 3,000 நம்ம பேமெண்ட் சைடு எழுதியாச்சு. அடுத்து டொனேஷன் ரிசீவ்டு 80,000 தந்திருக்காங்க. டொனேஷன் ரிசீவ்டுன்னு சொல்லும்போது நமக்கு தான் காசு வந்திருக்கு. அப்போ கேஷ் நம்ம கையில் வந்ததுனால இதை நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். டொனேஷன் ரிசீவ்டு 80,000 ரிசிப்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. அடுத்து ஆடிட் ஃபீஸ் பெய்டு 2,000 தந்திருக்காங்க. பெய்டுன்னு சொல்லும்போது நம்ம தான் கொடுத்துருக்கோம். அப்போ இது பேமெண்ட் சைடு எழுதணும். ஆடிட் ஃபீஸு பெய்டு 2,000 பேமெண்ட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு 12,000 தந்திருக்காங்க. ரிசீவ்டுன்னு சொல்லும்போது நமக்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் நம்ம கையில் வந்ததுனால இதை நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு 12,000 நம்ம ரிசிப்ட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 5,000 தந்திருக்காங்க. சேலுன்னு சொல்லும்போது நம்ம தானே சேல் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் நமக்கு வந்திருக்கும். அப்போ இதை நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 5,000 ரிசிப்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 7,000 இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே செலவுன்னு சொல்லும்போது கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கும். அப்போ இது நம்ம பேமெண்ட் சைடு எழுதணும். பேமெண்ட் சைடு ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 7,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ் 1,000 தந்திருக்காங்க. போஸ்டேஜ்னு சொல்லும்போது அஞ்சல் செலவுகள். இதுவும் ஒரு வகையான செலவு அப்படிங்கிறதுனால கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கும். அதனால் இதை நம்ம பேமெண்ட் சைடு எழுதணும். பை போஸ்டேஜ் 1,000 நம்ம பேமெண்ட் சைடு எழுதியாச்சு. ஃபைனலாக சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஒரு 10,000 தந்திருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு சொல்லும்போது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் நமக்கு வந்திருக்கும். அப்போ இதை நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 10,000 நம்ம ரிசிப்ட் சைடு எழுதியாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேமெண்ட் சைடு ரிசிப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டுகள் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1,27,000 வருது பேமெண்ட் சைடு. அதுபோல் ரிசிப்ட் சைடு 1,27,000 வருது. பேமெண்ட் சைடும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுகளை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு 93,000 வருது. இப்போது எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னா நமக்கு ரிசிப்ட் சைடு தான் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்க சைடு நம்ம எப்போவுமே அந்த அமௌண்ட்டை அப்படியே போட்டுடலாம். அப்போது ரிசிப்ட் சைடு 1,27,000 எழுதிடுவோம். அதே சமயம் பேமெண்ட் சைடு நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1,27,000லேருந்து 93,000 நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணும்போது நமக்கு 34,000 வருது. இந்த 34,000 ரிசிப்ட் சைடு பேமெண்ட் சைடு லாஸ்ட்டாக எழுதிடுவோம் 34,000. இப்போது இங்கே நம்ம ஏற்கனவே எழுதிக்கக்கூடிய அமௌண்ட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது இங்கேயும் 1,27,000 வந்துடும்.
இப்போ இந்த 34,000 தான் நமக்கு ஆன்சர். இந்த ஆன்சருக்கு நேராக இங்கே நம்ம என்ன எழுதணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது சி பார் டி கேஷ் பேலன்ஸ். இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர்.